அது யாருக்கு வரும்? யாருக்கு பெருமாள் கிட்ட போக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கோ அவளுக்கு வரும். அந்த பொடியெல்லாம் கீழே விழுமா. அப்போ மூலமூர்த்தியில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் கொஞ்சம் முன்னாடி என் பெருமாள் நெத்தியில் எதுவும் பற்றக்கூடாதேன்னு நினைப்பறான். கற்றுக்க வேண்டாம், அது கற்றுக்க வேண்டாம், ஹிந்தி தெரியாது போடா, சம்ஸ்கிருதம் வேண்டாம் போடா, தமிழ்லேருந்து கன்னடா தூஞ்சோன்னா இவர் மாட்டிக்கிறார், அவா கோச்சுக்கிறார். இது 1008 இருக்கு. அப்போ பாஷ்யக்காரர் ராமானுஜர் பண்ண ஒரு பெரிய கைங்கரியம், ரிஃபார்மேஷன் பண்ணார். ஆனால் ஏதோ கோபுரத்து மேலே ஏறி நின்று ஓன்னு கத்தினார், இதெல்லாம் இல்லை. அதாவது அதுதான் ஒரு கிளாரிஃபிகேஷன். நிறைய பேர் அந்த மாதிரி கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்று எல்லாரையும் கூப்பிட்டு குருக்கு எதிராக அவர் செயல்பட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோமே, அதெல்லாம் உண்மையா? அதாவது திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்னு 18 இருக்கு. நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து போனேன்னா உங்களுக்கு வரக்கூடிய அழகான ஒரு திவ்ய தேசம் திருக்கோஷ்டியூர், கோஷ்டிபுரம்னு பேர். பெருமாளுக்கு சௌமிய நாராயணன்னு பேர். ரொம்ப அழகான பெருமாள். 3 நிலையில் இருப்பார். சயன கோலம், நின்ற கோலம், அமர்ந்த கோலம். நின்றான், இருந்தான், கிடந்தான். இந்த பெருமாளை சேவிச்சுட்டு நீங்கள் அந்த விமானம் ஏறும்போது அஷ்டாங்க விமானம்னு பேர். அந்த அஷ்டாங்க விமானத்தோட ஒரு பார்ட் வில் பி ஃபேஸிங் த அக்ரஹாரம் ஸ்ட்ரீட். அங்கு தான் இப்போ இருக்கக்கூடிய கைடு அவாய்வாள்லாம் சொன்னார், ராமானுஜர் இங்கேன்னு கூவினார் அப்படின்னு. அவர் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரு பரம்பரையில் கூவெல்லாம் இல்லை. அவர் பிரணவத்தை சொல்லிட்டு நமோ நாராயணாயன்னு சொன்னார். அதெல்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன, அவருக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஆச்சாரியர்கள் என்னென்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர் உங்கள் நேயர்கள் கேள்விப்பட்டிருப்பா, ராமானுஜரே திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட பாடம் பயில வேண்டும், ரகசியார்த்தங்களை பயில வேண்டும் நினைச்சும் போது 17 தடவை முடிச்சுட்டு 18வது தடவை தான் கிடைச்சிது. இதில் ராமானுஜர் என்ன யோசிச்சார்னா, இப்போ பாருப்பா, எனக்கு கற்றுக்கணுங்கிற ஆசை, எனக்கு பொறுமை இருக்குது, எனக்கு ஆச்சாரியன் தான் எல்லாம் அப்படின்னா நான் நடந்து வரேன். கலியுகத்தில் எல்லாரும் வருவாளா? இப்போ நம்ம ஒரு ஆச்சாரியங்கிட்ட போகிறோம், நீ 18 தடவை நடனா ஒருத்தரும் போக மாட்டான், யாருமே போக மாட்டான். அப்போ ராமானுஜர் என்ன யோசிச்சார், இவ்வளோ டைட்டாக வச்சுண்டா எந்த யங்ஸ்டர், அதாவது நான் சொல்கிறது 2025 அவர் யோசிக்கலை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கார். அதுதான் அவரோட அந்த தீர்க்கதர்ஷின்னு சொல்லுவா பாருங்க. அதாவது என்ன ஃபியூச்சரில் இருப்பா, நம்ம இவ்வளோ டெஸ்ட் பண்ணி இவ்வளோ சோதனை பண்ணி அந்த குழந்தைய போட்டு படுத்தி அப்புறம் கொடுக்கறதுக்கு சிம்பிளாக கொடுக்கலாமே. அப்படின்னா ஒரு ஆச்சாரியனை அணுக வேண்டும், ஆச்சாரியனிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அவர் சமாஸ்ரயண காலத்தில் 3 ரகசியங்கள் சொல்லி கொடுப்பார். பரண்யாச காலத்தில் நாம் அவரை முன்னிட்டு சரணாகதியை செய்கின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு வரும்? யாருக்கு பெருமாள் கிட்ட போக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கோ அவளுக்கு வரும். அந்த ஆசை ஒன்றே போகும். ஃபஸ்ட் அவன் வரட்டும், நம்ம சிம்பிளாக கற்றுத்தரலான்னு சொல்லிட்டு அவருடைய ஆச்சாரியன் என்ன சொன்னார், நீ எல்லாரையும் சோதனை பண்ணிட்டு இப்படிலாம் கற்றுத்தரணும், யாருக்கும் சொல்லப்படாது, இதெல்லாம் சொன்னார். இவர் விமானம் ஏறி என்ன சொன்னார்னா, ஊர் மக்களே, நீங்கள் யாராக வேணாலும் இருங்கோ, நீங்கள் பாட்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் நல்ல சத்கதி கிடைக்கும் சரணாகதி செய்தால். சரணாகதி செய்வதற்கு ஒரே ஒரு வழி, ஆச்சாரியனை அணுக வேண்டும். அது நான் உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குறேன். ஸோ இவ்வளவுதான் சொன்னாரே ஒழிய அஷ்டாட்சரத்தை சொன்னார், இங்கேருந்து கூவினார், ஒன்றும் கூவெல்லாம் இல்லை அவர். அது ஒன்றும். ரெண்டாவது, பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலே நிறைய ஐதிஹ்யங்கள், அவர் இதை பண்ணார் அதை பண்ணார்னு இருக்கும். சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஒரு விஷயம் பண்ண மாட்டார் ராமானுஜர். ஸோ அதனால் ராமானுஜருடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, he was a siddhanti, a philosopher to the core. He was a great bhakta. மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுடைய கஷ்டத்தை தான் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்லக்கூடியவர். சாஸ்திர விரோதமாக ஒரு காரியம் பண்ண மாட்டார். அதே சமயத்தில் பெரியோர்கள் என்ன அனுஷ்டித்தார்களோ அதை செய்வார். அதுதான் ராமானுஜருடைய லைஃப்பில் நம்ம ரிஃபார்மேஷன்னு பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு அவர் அவர் ஃபிலாசபராக இருக்கிறது அவ்வளவு பிராபல்யமாக ஆறதை விட அவர் சோஷியல் ரிஃபார்மர்னு ஆறுது. சோஷியல் ரிஃபார்மேஷனும் அவர் சாஸ்திரத்துக்கு உட்பட்டுத்தான் பண்ணார். ஆனால் ஒன்றும், ராமரை ஒத்துக்காதவா கூட கடைசி காலத்தில் ராமானுஜர் மேலே ஒரு சீரியல் எடுத்துகிட்டு போயிட்டா. கரெக்ட். இப்போது இது வரைக்கும் நம்ம பாஷ்யக்காரரை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன், நல்லா புரிஞ்சுது. புரியாதவாளுக்கும் இனிமேந்து அவள் தெளிவு அடைஞ்சிடுவா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம மகாபுருஷர், உங்களுடைய ஹீரோ தேசிகன் சுவாமிகளை பற்றி கொஞ்சம் கேள்வி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு. அவர் எல்லாருக்கும் தெரியும், அவரை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர்கள் எழுதிய நூல்களால் அவர் அந்த பதவியை அடைந்தாரா, இல்லை அந்த புகழை அடைந்தாரா, இல்லை நிறைய மிரக்கல்ஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அதனால் அவர் புகழ் அடைந்தாரா,
இல்லைனாக்க அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, இதை நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லணும். தேசிகனை பற்றி சொல்லணும்னா அது எனக்கு வந்து அது யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வாஃபுல் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தேசிகன்னா அவர் வந்து ஒரு ஜெம். நிறைய விதங்களில் அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். இப்போ மிராக்கிள்ஸ்னு ஒரு விஷயம் சொன்னேன். பொதுவாக ஆச்சாரியர்களுக்கு மிராக்கிள்ஸுங்கிறது பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, பண்ணிருப்பாளானும் தெரியல. அப்படி இருந்தாலும் அது யாதிருச்சிகமாக அமையும், அது எதேச்சியாக வரும். அவள் பண்ணணும்னு பண்ண மாட்டா. 1-2 சம்பவங்கள் தேசிகன் வாழ்க்கையில் ரொம்ப புகழ்பெற்ற சம்பவங்கள். ஒரு பாம்பாட்டி வந்து பாம்புகள்லாம் விட்டான். அதில் வந்து சுவாமி வந்து கருட மந்திரம் கட்டு போட்டு அந்த பாம்புகளை தடுத்தார். பாம்புகள்லாம் திரும்பி வந்துடுத்து. ஒரே ஒரு பாம்பு மட்டும் அந்த கட்டையும் மீறி வந்தது. அப்போது ஒரு கருட பக்ஷி வந்து அந்த பாம்பை கவ்வி சென்றது. அந்த பாம்புகளை பேணி பாதுகாத்த அந்த பாம்பாட்டிக்கு இதை வச்சு தான் வருமானம். அவன் தேசிகன் கிட்ட விண்ணப்பிக்கிறான், சுவாமி எனக்கு அந்த மீட்டு கொடுங்கன்னு. அப்போ அவர் கருட தண்டகம் பாடி அந்த எடுத்து சென்ற கருட பக்ஷி பாம்பை மறுபடியும் கீழே விட்டு சென்றதுங்கிறது ஒரு மிராக்கிளா இல்லாட்டா ஒரு ஹாப்பன்ஸ்டான்ஸா என்னன்னு தெரியல, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக இருக்கும். அதே சமயத்தில் அவரை வந்து மாந்திரிகர்கள் வந்து கொஞ்சம் வைத்தவரியெல்லாம் கொடுத்து பண்ணும்போது அவர் நிருசிம்மனை ஆராதித்தார். அந்த காலத்தில் பேண்டமிக் மாதிரி ஒரு எபிடமிக் மாதிரி ஒரு சின்ன விஷயம் பரவி திருப்புட்குழி கிராமத்தில் மக்களுக்கு தூக்கம் இல்லாமல், ஒழுங்காக நல்ல கனவு வராமல், இப்போ நம்ம யூஸ் வேரியஸ் டேர்ம்ஸ் மேம், டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே ஸ்டேட்டில் இருந்தா. அப்போ தேசிகன் வந்து சுதர்ஷனாஷ்டகம் ஷோடசாயுத ஸ்தோத்திரங்கள்லாம் பாடினார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஐ வுட் சே ஃப்ரம் கூட ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸ்ரீ சுத்தி பாடி பொன்மழையா பொழிந்தது அப்படின்னு கூட ரைட். அது வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து கன்யாசுல்கம் செய்திட லவலேசமும் தனம் இல்லை. அதாவது வந்து ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுத்து. இட் வாஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் போத் பார்ட்டிஸ். ஹி ஹேட் நோ மனி. தேசிகன் கிட்ட வந்து பிரார்த்திக்க அவர் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நானே ரொம்ப ஏழை, ஆனால் ஒன்றும் நான் இருப்பது பெருந்தேவி தாயார் சந்நிதி எதிர்க்க, வேர்ல்டு பேங்க் எதிர்க்க இருக்கும்போது நான் எது கவலைப்படணும்னு சொல்லிட்டு தாயாரை பிரார்த்தித்து யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மது ஐகாந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம்னு சங்கரருடைய லைஃப்ல இந்த கனகதாரா மாதிரியே இங்கே ஒரு பொன்மழை இருந்ததுன்னு சொல்வா. பல பல விஷயங்கள் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். இதில் 1-2-3 விஷயங்கள் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஒரு பாலிக்ளாட்டாக இருந்தார். அதாவது இப்போ நமக்கு இப்போலாம் ஒரே லாங்குவேஜில் சண்டை தான் போட்டுருக்கோம். இது கற்றுக்க வேண்டாம், அது கற்றுக்க வேண்டாம், ஹிந்தி தெரியாது போடா, சம்ஸ்கிருதம் வேண்டாம் போடா, தமிழ்லேருந்து கன்னடா வந்து தூஞ்சோன்னா இவர் மாட்டிக்கிறார், அவா கோச்சிக்கிறா, இது 1008 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா மொழியும் தெரிஞ்சு போமேங்கிறேன். சங்கல்ப சூரியோதயம்ங்கிற நாடகத்தில் சுவாமி தேசிகன் எடுக்கிறார், எனக்கு 8 மொழிகள் தெரியுங்கிற. யோசிச்சு பாருங்க, 750+ years பேக் எனக்கு 8 மொழிகளில் தேர்ச்சிங்கிறார். அந்த ஒரு அளவுக்கு ஒரு பாண்டித்யம் அது பிரதிபலிக்கிறது. தமிழ் பிரபந்தம்னா அந்த தமிழ் ஒரு கிளாஸாக இருக்குது. சம்ஸ்கிருதம்னா சுவாமி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பிராகிருதத்தில் அச்சுயசயம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். மணிப்பிரவாள நடையில் சாதிச்சிருக்கார். பாலியில் ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணியிருக்கார் பரமத பங்கத்தில். அதனால் அவர் வந்து ஒரு பன்மொழி புலவர். ஒன்று. 2வது ஸ்டைல்ஸ். இப்போ லோகோ பின்ன ருச்சி ஹிம்பா. இப்போ உங்காத்துலேயே வந்து மாவு வச்சுட்டேலாம் ஒரு குழந்தை எனக்கு தோசை பிடிக்குங்க, ஒன்று இட்லி பிடிக்குங்க, ஒன்று வந்து எனக்கு அடை வேணுங்க, ஏதோ ஒன்று சொல்லும். இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போட்டதை சாப்பிடு. தேசிகன் அப்படி இல்லை, உனக்கு என்ன சாய்ஸோ நான் பண்ணுறேன். உனக்கு ட்ராமா பிடிக்குமா, சங்கல்ப சூரியோதயம். காவியம் பிடிக்குமா, பாதுகா சஹஸ்ரம், சுபாஷித நைவி, யாதவாபியுதயம், ஹம்ச சந்தேஷம். உனக்கு சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள் பிடிக்குமா, 28. தமிழ் தான் பிடிக்குமா, தமிழ் பிரபந்தங்கள். சித்தாந்த கிரந்தம் தான் பிடிக்குமா, அது. அதனால ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் பெருமை. இந்த வெரைட்டி யாருமே கொடுத்ததில்லை. 3வது பொலிட்டிக்கலி. இப்போ பாருங்க, இவர் இவ்வளோ பெரிய கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்காரு, இவ்வளோ ஒரு இன்டெலெக்சுவல்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருந்திருக்கணும். அந்த காலத்தில் நிறைய மகான்கள் ராஜாக்களுக்கு மந்திரியாக இருப்பா, ராஜாக்களுக்கு புரோஹிதராக இருப்பா. ஏன்னா தேல் கெட் சலுகை. அதாவது ஒரு வீடு கிடச்சிடும். இப்போல்லாம் நம்ம HRA அது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா மேம், ஒரு அகாமடேஷன் கிடச்சிடும், ஒரு கம்யூனிட்டி லிவிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடச்சிரும். அதில் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கவாளை ரெக்ரூட் பண்ணிவிடுவா ராஜாக்கள். அதில் ஒரு சின்ன சரித்திரம் என்னென்னா, வித்யாரண்யர்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவருக்கு பட்டப்பெயர் தான் வித்யாரண்யர். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது.
அவருடைய தம்பி வந்து இங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாருன்னு இவர் ஏகசிலா நகரத்துலேருந்து கிளம்பி போகிறார். ஏகசிலா நகரம்ங்கிறது வாராங்கல். அப்படி தேடி போய் பார்த்தா அந்த தம்பி ஒரு சன்னியாசி ஆயிட்டார். ஸோ இவரும் சரி தம்பியும் ஆயிட்டான்னு சொல்லி இவரும் ஆயிடுறார். அந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது, நான் சொல்கிறது ஒரு 1323 தான் படையெடுப்பு வருது ஸ்ரீரங்கத்தில், ஃபாலோட் பை மதுரை சல்தனட்டுன்னு சையத் ஜலாலுதீன் எஹசான் கான் ஒருத்தன் வச்சான். ரொம்ப கொடூரமான காலம். அதாவது வந்து தலையெல்லாம் அந்த தென்னை மரத்து மதுரா விஜயம்னு ஒரு காவியம் இருக்குது. இது கங்காதேவின்னு எழுதியிருக்கா. அவள்லாம் கம்பண்ணாவுடைய பத்னி. ரொம்ப விஸ்தாரமாக எழுதியிருக்கா. அதாவது தமிழ்நாட்டில் உல்லூக் கான்கிற முகமது பின் துக்லக் படையெடுக்கும்போது எப்படி இருந்தது நிலைமைன்னு அது படிச்சுட்டோன்னா கண்லேருந்து தாரதாரையாக ஜலம் வரும். அதாவது வந்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எடுத்துருவாளாம், வெட்டின தலைகளை அங்கே தொங்க விடுவாளாம். இட் வாஸ் சச் அ பேட் ஸ்டேட். அந்த கங்கா மதுரா விஜயத்தில் என்ன சொல்வான்னா, அந்த ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெருமாள், பெரிய பெருமாள், அவர் மேலே கடபாரையை போட்டுட்டு இடிப்பாளாம். அந்த பொடியெல்லாம் கீழே விழுமா. அப்போ வந்து மூலமூர்த்தியில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் கொஞ்சம் முன்னாடி வந்து என் பெருமாள் நெத்தியில் எதுவும் பற்றக்கூடாதேன்னு நினைப்பறான். இட் வாஸ் இன் அ வெரி பேட் ஸ்டேட் மேம். அதாவது நம்ம இன்னைக்கு வந்து என்னவோ இஸ்ரேல் வார், அந்த வார், இந்த வாருங்கிறோம், காசால் இப்படி ஆயிடுத்துங்கிறோம், ஈரான் இப்படி ஆயிடுத்து, இஸ்ரேல் இப்படி ஆயிடுத்துங்கிறோம். இதெல்லாம் இப்போ மீடியா இவ்வளோ இருக்குது. மீடியா இல்லாத காலத்தில் அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கே அந்த பிரிட்டிஷர் ஒருத்தன் எழுதுவான் இந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு. த கொலெரூன் டர்ன்ட் ரெட். கொலெரூனுங்கிறது கொள்ளிடம். கொள்ளிடத்தில் அவ்வளோ பாடிஸ் போட்டதில் அது ரெட் ஆகிடுதான் அந்த நதி. அந்த காலகட்டம் இட் வாஸ் இன் அ வெரி பேட் ஸ்டேட். அப்போ தேசிகன் ஒரு பக்கம் ஸ்ருத பிரகாஷிக்க எழுந்துருள பண்ணி அவர் போயிட்டார். பிள்ளலோகாச்சாரியர் தெற்கு பக்கம் போனதாக சரித்திரம். இந்த காலகட்டத்தில் 1336 அரவுண்ட் தட் பீரியட் கர்நாடகாவில் ஹரிஹரா புக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வச்சுட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்தார் வித்யாரண்யர். அந்த சாம்ராஜ்யத்தை அமைத்த பிறகு ஒரு சாம்ராஜ்யம் சுபீக்ஷமாக இருக்கணும்னு ஸ்ரீசூக்தம் சம்புட்டகம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீசூக்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்தத்தையே அதை வந்து மகாலட்சுமியை பிரார்த்தித்து, ஏன்னா ஒரு ராஜ்யம் அமைக்கணும்னா தனம் வேணுமே இல்லையா, இல்லாட்டா பாகிஸ்தான் மாதிரி IMF கிட்ட போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால பணம் வேணும், மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும், அதுக்கெல்லாம் பாத்திரபூத்தராக இருந்தார். அப்புறம் அந்த ராஜ்யம் நன்னா வந்த போது அப்போ அந்த ராஜா கேட்டிருப்பார் போல இருக்கு, எனக்கு ஒரு நல்ல புரோஹிதர், நல்ல ஆச்சாரியன் வேணும், நல்ல ஞானி வேணும்னு. அப்போ அந்த வித்யாரண்யர் தன்னுடைய பால்ய சிநேகிதராக இருந்த தேசிகனுக்கு ஒரு கடுதாசி எழுதுறார். அப்போ நீ வா, உனக்கு இந்த சலுகையெல்லாம் கொடுத்துருவோம். ஏன்னா அவருக்கு ஒரு பத்னி, ஒரு பிள்ளை, அதனால குடும்பத்தோடு நீ க்ஷேமமாக இருக்கலாம். தேசிகன் முதல் தடவை மறுத்துட்டார். 2வது தடவையும் அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குன்னா இழுக்க பாருங்க, 2வது தடவையும் மறுத்தார். 3வது தடவை அவர் ஒரு ஸ்லோகம் எழுதி அமைச்சார், வைராக்கிய பஞ்சகம்னு பேர். அதாவது நான் வந்து யார் யாருடைய புகழோ பாடுவதற்கு, ஏதோ ஒரு ராஜா, அந்த ராஜா கிட்ட நான் சம்பளம் வாங்கிட்டேன், நான் அந்த அசடுக்காரியம் ஏதாவது பண்ணாலும் ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஆகணும், தலைவரே நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கையெல்லாம் தூக்கணும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் வந்து கையில் அவல் பிடிச்சுண்டு ஏழையாக வாழ்ந்த குச்சேலனாவே இருந்துட்டு போகிறேன். முஷ்டி குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம். நான் குச்சேலனாவே இருந்துட்டு போகிறேன். எனக்கு நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமஹே. ராஜாக்களை போய் ஆஹா ஓஹோ தலைவரே எங்களை காத்த சுவாமியே அப்படின்லாம் என்னால் புகழ முடியாது அப்படின்னு தனக்கு வந்த ஒரு பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ஞானி விட்டார். 3வது ஒரு பெரிய விஷயம், இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், வெளி மக்களுக்கும் தெரியணும் இல்லையா. இப்போ அத்வைதிகளுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவம்னா என்னன்னு தெரியணும், தத்துவவாதிகளுக்கும் தெரியணும். அந்த அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் தெரிந்த ஒரு ஆச்சாரியன் தேசிகன். ஏன்னா என்ன எடுத்து ஒரு காலகட்டத்தில் தேசிகன் வாழ்ந்த காலகட்டத்தில் துவைத்த மதத்தில் இருந்த ஒரு ஆச்சாரியனுக்கு அக்ஷோபிய தீர்த்தர்னு பேர், அத்வைத்தத்தில் இருந்த ஆச்சாரியனுக்கு வித்யாரண்யர்னு பேர். ஃபிலாசபினா கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போ தத்துவமசிங்கிற வாக்கியத்தில் ஒரே டிஃப்ரென்சஸ் வந்தது. அப்போது இவ 2 பேரும் அக்ஷோபிய தீர்த்தரும் வித்யாரண்யரும் அப்படி சண்டை ஹல்லோல கோலாகலப்படுறது. அப்போ இவ என்ன சொன்னா, என் வாதத்தை நான் வைக்கிறேன், உன் வாதத்தை நீ வை, இதுக்கு யார் ஆர்பிட்ரேட்டர், ஹூ இஸ் த ஒன் ஹூஸ் கோயிங் டு ஜட்ஜ். யுனானிமஸாக 2 பேரும் சொன்னது தேசிகனுக்கு அனுப்பு. தேசிகனுக்கு 2 ஓலையும் அனுப்பிச்சு அவர் வந்து தீர்ப்பு கொடுத்ததாக இருக்குது. அது முல்பாகலுங்கிற இடம், மூலபாகிலுன்னு கன்னடாவில் பேர். மூலபாகிலுன்னா மூலக்கதவு. அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது தேசிகனை பற்றி. சாயன மாதவர் சர்வதர்ஷன சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார்.
அந்த சுவாமி தன்னுடைய கிரந்தத்தில் விசிஷ்டாத்வைதத்தை பற்றி எழுதும்போது தேசிகனுடைய ஸ்லோகங்கள் தான் கோட் பண்ணுறார். அத்வைத்தியா இருந்த அப்பைய தீட்சிதர்வாள் தேசிகனுடைய யாதவாபியுதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தொட்டையாச்சாரியர், சண்டமாருத்தம் தொட்டையாச்சாரியார்னு பேர், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ரொம்ப சத்தியாக கொண்டாடுவா, ஷோலிங்கரில் இருந்தவர். அவர் தேசிகன் எழுதின சததூஷணிக்கு தான் சண்டமாருத்தம்னு எழுதினார். அவர் சிஷ்யர் ஸ்ரீனிவாசாச்சாரியர் தான் யதீந்திர மத தீபிகான்னு நிறைய தேசிகனுடைய ஸ்லோகங்களை மேற்கோள் காண்பிக்கிறார். வெங்கடாத்வரி கவின்னு ஒரு அந்த கவி, அவர் வந்து ஸ்ரவணானந்தம், விஸ்வகுணாதர்ஷ சம்பு, லக்ஷ்மி சஹஸ்ரம் சாதிச்சிருக்கார். அவர் சொல்றார், குவாச்சாம் ஆச்சாரியா கவி கதக கண்டீரவ குரு குவச்சாஹம் நீச்சாத்மா திரிச்சதுரவதா அப்படின்னு. எனக்கு ஐயோ, நான் யாரு தேசிகனை பற்றி சொல்றதுக்கு அவர் எப்பேற்பட்ட ஆச்சாரியன். Unanimously he has been loved. அதுதான் தேசிகனுடைய இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிக்கிறேன். இந்த பாலிகிளாட் நீங்க அவர் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கூட அப்படிதான். என்ன கன்னடத்துல பண்றேன், தமிழ்ல பண்றேன், இங்கிலீஷ்ல பண்றேன், ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, நடுநடுல மலையாளமும் சொல்றேன். அதனால உங்களுக்கும் எல்லா விதமான லாங்குவேஜஸும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. A small footnote here. You have been very generous, ma'am, with the motherly affection. You're lavishing praises on me. I'm extremely indebted. But நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்கள் ஒரு 4 வரி தமிழில் உபன்யாசம் பண்ணுறோன்னா அதை இங்கிலீஷில் சொல்கிறோம், ஏதோ தெரிஞ்ச கன்னடாவில் சொல்கிறோம், ஒரு 4 வரி தெலுங்கில் பேசுகிறோன்னா இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்கு தான். தேசிகனுக்கு இருந்தது வைதுஷ்ய பூர்த்தி. அதாவது வந்து இப்போ நீங்கள் என்னை கன்னடாவில் பேச விட்டேன்னா பேசுவேன், இப்போ நீங்கள் கன்னடா தெரிஞ்சவாளை கேட்டேன்னா நன்னா பேசினார், ஒரு 2 இடத்துல தப்பும்பா. ஸோ ஐ எம் எ பிகினர். ஆனால் தேசிகன் வந்து அதாவது ஒரு ஸ்காலர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா சுவாமியை பார்த்து எழுதிவிடலாம், ஸ்காலர்னா இதுன்னு. அதனால் அந்த சுவாமியோட லெவலே வேற. அவர் வந்து ஹீஸ் எக்ஸ்ட்ராடினரி. கண்டிப்பாக அது அவரோட இது நம்ம மறக்கவும் முடியாது, ரொம்ப மனசை தொடும் ஒரு இது. இன்னொன்று, இப்போது நம்ம சரணாகதி பண்ணுறோம், அப்போ வந்து எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, கூடவே நம்ம வந்து சமாஸ்ரயணம்னு ஒன்று வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது உண்டு, அதுவும் சேர்ந்து பண்ணிக்கணுமா இல்லை 2 தனியாக பண்ணிக்கணுமா? இந்த சமாஸ்ரயம் பண்ணுறச்சே கூட இந்த பஞ்ச சம்ஸ்காரங்கள்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து பண்ணுவாளா? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் நீங்கள்